அதுதான் அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்றது எனக்கு தெரியல. அது அண்ணன்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். இது அவர் தான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. நீங்கள் அதே திருப்பி திருப்பி கேட்கறதுனால மேபி நாங்கள் காமிக்க வேண்டி வருமோன்னு கூட நான் யோசிக்கிறேன். நாங்கள் ஏன் இது வரைக்கும் அதை காமிக்கலைன்னா நாகரிகம் கருதி, அரசியல் மாண்பு மரியாதையை கருதி இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அந்த ஷீட்டை உங்கள்கிட்ட காமிக்கல. ஏன்னா நாங்கள் மிகப்பெரிய அளவில் அரசியலில் நாகரிகத்தையும் கடைபிடிக்கணும். ஏன்னா எங்கள் கேப்டன் எங்களை அப்படி தான் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கார். அவர் வழி தான் எங்கள் வழி. அதனால் அவங்க தேர்தல் போதே நாங்கள் அங்கே அதிமுக ஆஃபீஸ்லேயே நான் கேட்டேன், அண்ணா இன்றைக்கே இதை காமிச்சிடலாம் அறிவிச்சிருவோன்னு. அப்போ அவர் சொன்னார், இன்றைக்கி வேண்டாம், தேர்தல் நடந்து கொண்டிருக்கு, தேர்தல் முடியட்டுமா அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இங்கே தலைமை கழகத்திற்கு அண்ணன் எடப்பாடியார் வந்தப்போ கூட நான் என்ன சொன்னேன், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, தேதி தான் அறிவிக்கிறோன்னு ஏன் சொல்கிறேன், ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்க, அதுதான் நான் சொன்னேன். பட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, இப்போ வேணான்னு அவர் சொன்னதுனால அன்றைக்கி நாங்கள் அறிவிக்கலை. அப்புறம் அவரே நாங்கள் எப்போ சொன்னோம், யார்கிட்ட சொன்னோம், யாரோ சொல்கிறதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாகும் அப்படின்றது தான் கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அது உண்மை, அது இல்லைன்னுலாம் அவங்க மறுக்க முடியாது. அது அப்புறமா கேட்கும்போது அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் உடனே எல்லோரும் லைனில் வந்துட்டாங்க. அடுத்த நிமிஷம் வந்துட்டு அவர் ஏதோ டென்ஷனில் இருந்தார், ப்ரெஸ் மீட்டில் ஏதோ சொல்லிட்டாரு, அதை நீங்கள் மனசில் வச்சுக்க வேணாம் அப்படின்னு இம்மிடியேட்டாக அவங்க அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை பற்றி பெருசு பண்ணலை. அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ அவங்களாகவே 2026 தரப்படும் அவங்களா தான் சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன், பொறுத்திருந்து பார்ப்போம். நான் சொல்கிறதுக்கு காரணம் அதுதான்.